தள்ளுங்க. பகாலி டாக்டர் பார்த்து கொஞ்சம் பொறுமையா தள்ளுங்க. எல்லாரும் கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணுங்க. பகாலி பகாலி ஐயோ இந்த படத்துல தாங்க பார்த்துருக்கேன். கூட இருக்க எல்லாருக்கும் துரோகம் பண்ணி சுத்து போட்டு கத்தியால குத்துறதுலாம் பொறம்போக்கு நாய்ங்க. இவனு கூட போய் அங்காளி பங்காளி மாதிரி சுத்துறேனுங்க. யாரை தாங்க நம்புறது? வேற யாரை நம்புறது? உங்களை வெளியே நான் தாங்க சொன்னேன். உங்களோட முட்டாள்தனமான முடிவு நல்லதாங்க இந்த நிலைமை அவனுக்கு. உங்களுக்கு இந்த விவாகரத்து முடிவுகளுக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரிலங்க. ஆனால் அவங்க மேலே வச்ச அன்பு பாசம் மட்டும் போயில்லைங்க. எப்போ பார்த்தாலும் உங்களை பற்றி மட்டும்தாங்க பேசிட்டு இருப்பா. உன் மேலே வச்ச அன்பு மட்டும் உண்மை. நேற்று இந்த மாதிரி ஆறதுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு தானே அத்தனை வாட்டி கால் பண்ணா. இதுக்கு மேலே எப்படிங்க ஒருத்தர் நிரூபிக்க முடியும் அவன் பொண்டாட்டிக்கு உண்மையாக இருக்கான்னு சொல்லி? நேற்று எங்கெங்க இருந்தீங்க நீங்க? என் பேரை மேடையில் அறிவிக்கிறாங்க. And the award goes to Miss Tina. மேடையில என்ன எல்லாரும் வரவேற்கும் போது அரங்கம் முழுக்க சத்தம். அந்த அவார்டு என் கையில கொடுக்கும் போது அரங்கத்துல இருக்கிற மொத்த கரகோஷமும் இன்னும் அப்போ இந்த அவார்டை என் புருஷனுக்கு தான் டெடிகேட் பண்றது சொல்லுவேன். இந்த அவார்டை என் புருஷனுக்கு டெடிகேட் பண்றேன். ஏன்னா அவரால் தான் இன்னைக்கு நான் இங்க நிற்கிறேன். நன்றி, வணக்கம். ஏய், நீ வரல? இல்லைடா, அவன் மூஞ்சில முழிக்கவே ஒரு மாதிரியா இருக்கே. நீ போ, நான் அப்புறம் வரேன். ஏய், லூஸ் மாதிரி பேசாதடா. அவன் சொன்னா தானே செஞ்ச, அப்புறம் என்ன? நீ போடா, நான் ஃபோன் பண்ணுறேன், போ. ஹர ஹர சிவனே அருணாச்சலனே. பண்ணுறது பிடிக்கத்தொன்னு சிவன் பட்டு வர சிவவு தான் நம்மள என்ன பண்ணுறோன்னு சொல்றா. ஓ டேய், டீனா ஆகிட்ட ஃபோனுக்குறா. ம், டீனா, ஒன்னா உன்கிட்ட பேசணுமா? டீனா, டீனா, நீ தானம்மா சொன்ன என் வளர்ச்சிக்கு தடியாக இருக்கான், அதான் விலகி இருக்கேன். அதனால தான். டேய், அதுக்குன்னு கொலை பண்ண பாப்பீங்களாடா மனுஷனா நீ? ஆமா, தடையா இருக்காரு, விலகி இருக்கேன். அதுக்குள்ள கொஞ்சமாவது திறந்த பாப்பாருன்னு எதிர்பார்க்கறேன்னு தான் நான் அன்னைக்கு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள நீ ஒரு முடிவெடுப்பியா? என்ன கடவுளா நீங்களா? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மொட்டைன்னு சொல்லுவாங்களே, அது உண்மைன்னு நீங்க எல்லாம் நிரூபிச்சிட்டீங்க. உன்னை போய் அண்ணன்னு சொல்லவே
டேய், உன் புத்தி என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காத. இப்பவும் சொல்றேன், எனக்கு என் புருஷன் தாண்டா எல்லாமே. நீ ஏதாச்சும் ஒரு தப்பான எண்ணத்தோட என் கிட்ட வந்து நெருங்கணும்னு நினைச்சு வீட்டுல இருக்கிற அரியமணிய வச்சு கழுத்துல ஒரே போட்டுருவேன். நீ எனக்கு உண்மையாவே அண்ணனா இருந்தனா இன்னையோட இவன் சகவாசத்தை விட்டுற பாரு. என்னடா முறைக்கிற? சிப்ப சார் பங்காளிக்கு ஒன்றும் ஆகாதுல்ல சார், காப்பாத்திலாம்ல சார். நீங்க சும்மா இல்லாம வெட்டு குத்துன்னு வாங்கிடுவாங்க. நாங்க காப்பாத்தி தூக்கி நிறுத்துறோம். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? சார் போலீஸ் எங்கே தான் சார் இருக்காரு? அதுக்காக நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா இல்லையான்றதான் கேள்வி. கம்ப்ளைண்ட் குத்தாச்சு சார், கம்ப்ளைண்ட் அப்படி கூட ஹாஸ்பிட்டல் குத்துரு சார். சரி சரி, இங்கே வெயிட் பண்ணு. சார் வெயிட் பண்ணியா? விட்டா தியேட்டர் வரைக்கும் பின்னாடியே வந்துரும் போல. சரிதான் சார். இவ பழைய பேஷண்ட் ஆச்சே. ஏம்மா, தெரியாம தான் கேக்குறேன். உங்களால வீட்டுல சண்டை சச்சரவு இல்லாம வாழவே முடியாதா? போன முறை என்னடானா நீ அட்மிட் ஆயிருந்தா அவன் தூக்கி வந்து போட்டான். இந்த முறை அவன் அட்மிட் ஆயிருக்கான், நீங்களா தூக்கி வந்து போட்டுக்கிறீங்க. இது என்ன ஹாஸ்பிட்டல் நினைச்சீங்களா இல்ல உங்க பக்கத்து ஏரியால இருக்கிற பார்க்குன்னு நினைச்சீங்களா? கொஞ்சம் கொலாவதுக்கு நான்சென்ஸ். இங்க பாருமா, உன் கேஸ் கூட பரவாயில்ல, ஆனா இவன் கேஸ் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. நான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாதான் என்ன ஏதுன்னு தெரியும். பார்த்துட்டு வந்து சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. நீ வெளியே போ முதல்ல. நானே சிஸ்டர் இல்லைன்னு ஃபீலிங்ல இருக்கிறேன் சார். மூஞ்ச காட்டுறான் சார். போலாம். மச்சான் ஒரு நிமிஷம் இல்லைடா. சொல்லு. உன் தங்கச்சி எனக்கு இப்போ இல்லை, சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். மறுபடியும் வந்து உன் தங்கச்சியை கட்டி கொடுலாம் என்ன கேட்டுட்டு இருக்க முடியாது. என் வாழ்க்கையில் டீ நான் வேணுன்ற முடியல, ரொம்ப தெளிவாக இருக்கேன். அவனை திட்டி அமிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் அவகிட்ட எப்படி பேசு. ஓகே, கொஞ்சம் கூட வாய்க்கு அன்னைக்கு பாலாவை பழி வாங்கும் போது இப்படி தான் சொல்லி நான் கேட்டேன். இப்போ என்கிட்டயே வெளிப்படையாகவும் கேட்குறியா? நல்லா கேட்டுக்கோ, எனக்கு என் தங்கச்சியோட சந்தோஷம் தான் முக்கியம். இதுக்கு மேலே என் தங்கச்சி பக்கம் நீ வந்தன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவளாச்சி மிரட்டி மட்டும்தான் விட்டா, நான் செஞ்சே காட்டுவேன்டா. இதோட என் தங்கச்சி பக்கம் வருவியா நீ? சொல்றா. வரல. இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கிளம்பு. வேடிக்கை பார்க்காம க்ளீன் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணுங்க. டாக்டர், என்னாச்சு சார்? அவனுக்கு ஆர்கன்ஸ்லாம் பெருசா அஃபெக்ட் ஆகல, அதனால கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு போகாம பொழைச்சிக்கிட்டான். பொழைச்சிட்டானா சார்? சத்தியமா பொழைச்சிட்டானா சார்? பொழைச்சிக்கிட்டான். உண்மையாவே பொழைச்சிக்கிட்டானா? பொழைச்சிக்கிட்டான்மா. ஆனா ஒண்ணு, அவன் கண் முழிக்கிற வரைக்கும் யாரும் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரி. நீ முதல்ல போய் பாரு, நீ முடிஞ்சா பாரு. ஏன் சார்? முகரைய பாரு. பொழைச்சிட்டா. Hello, Mr. Balakumar. How is your health? பேசலாமா? டாக்டர் உங்களுக்கு கிரிட்டிக்கல் காப்பாற்று ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க பாலகுமார். பட் நீங்கள் பொழைச்சிருக்கீங்க. யூ காட் யுவர் செகண்ட் சான்ஸ், ரைட்? பட் are we going to use it? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். என் கேஸ் எப்பவுமே கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் ஆடுற கேமில் ஒன்று அந்த 4 பேருக்கு உனக்கு எதிரியாக இருக்கணும், இல்லை நீ அந்த 4 பேருக்கு எதிரியாக இருக்கணும். ஒரு நிமிஷம் ஐயா உள்ள இருக்காரு. இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஏட்டையா சார் வந்துட்டேன் சார். ஐயா சரிங்க ஐயா.
உனக்கு தெரிஞ்ச கதையும் நீ சொல்ல போகிற கதையும் பிளெண்ட் ஆகுதான்னு பார்ப்போமா? சொல்லு. உண்மையை ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன். நான் பண்ண பெரிய தப்பு கைலாஷோட வலது கையா இருக்க ஒரு பையனை கொன்னதுதான். அதான் தெரியுமே. மேலே சொல்லு. அதுக்கப்புறம் நான் கைலாஷோட ரைட் ஹேண்ட் ஆகிறதுக்காக பல வேலைகளை பார்த்தேன். அது மூலமாக எங்கள் அண்ணன் அவர் பண்ணுற சட்டவிரோதமான வேலைகளை பற்றி மொத்தத்தையும் என்னை நம்பி சொல்ல ஆரம்பித்தார். என்னுடைய யோசனையை பற்றியும் கேட்பார். அப்பப்போ எனக்கு தோன்றதையும் நான் சொல்லுவேன். அது மூலயமா இன்னும் அவர் அதிக காசை பார்க்க ஆரம்பித்தார். ஒரு கட்டத்துக்கு மேலே மொத்தமாக அவர் என் வழிக்கு வந்துட்டார். நான் நினச்சபடியே எல்லாமே அப்படியே நடந்துச்சு. டாய் செல்லாக்கிட்டே, இனிமே கணக்கு வழக்கில் இருந்து எல்லாமே நீயே பார்த்துக்கோ, சரியா? எல்லாத்தையும் அண்ணன் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்டா. பார்த்து பத்திரமா ஹேண்டில் பண்ணு. அண்ணன் போயிட்டு அண்ணே, தப்பாக எடுத்துக்காதீங்கண்ணே. எனக்கு இந்த வேலை செட் ஆகலை. நான் திரும்பவும் சென்னைக்கே போய் வேலை தரலான்னு இருக்கேண்ணே. ஏய், என்னடா திடீர்னு என்னாச்சு? ஏன் இப்படி? மாத சம்பளம் சரியாக பத்தலையா? சரி, அதான் ஊருக்கு போனால் கொஞ்சம் அங்கே எக்ஸ்ட்ரா பார்த்து கிடைக்குமே. ஏய், வேலையில் இவ்வளோ கெட்டிக்காரனாகிற, அட அப்புறம் உன்னை எப்படா விடுறது? காசு தானே உன் பிரச்சனை. எவ்வளோ வேணும்னு சொல்லு, மாச சம்பளமாக நானே ஒன்று போட்டு தந்துடுறேன். டாய் 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 டாய், அதெல்லாம் பேசக்கூடாது. போ போ, போய் வேலையை பாரு, போ. பாய் பாய். சரிண்ணே. ஏய் வாடா. அவன் அதை பேசுவான்னு நல்லா தெரிஞ்சுதான் நான் அன்னைக்கு அந்த பிட்டை போட்டேன். நான் உள்ளே இருந்ததுனால தான் அவர் செய்கிற பிஸ்னஸில் இன்னும் 10% அதிக லாபம் வர ஆரம்பிச்சது. ஆனால் கணக்கில் 6% வரமாக தான் காட்டிக்கிட்டேன். அங்கேருந்து எடுக்கிற காசை திருட்டுன்னு நான் இது வரைக்கும் என்றைக்குமே நினச்சதே கிடையாது. என் சாமர்த்தியத்தில் உருவான காசை நானே கொஞ்சம் எடுத்த மாதிரி தான் நான் நினச்சேன். ஏ பாரதி, எங்கடா போற? ஏ மாப்பிள்ள, அண்ணன் வீட்டுக்கு ஒரு வேலை விஷயமா போறேன்டா. இல்லை நீ அண்ணன் மில்லுக்கிட்ட போ, உனக்கு வேற முக்கியமான வேலை அங்கே இருக்கு. போ. இல்ல மாப்பிள்ள, அண்ணன் கிட்ட சொல்லடா. ஏய், அண்ணனோட ரைட்டா நானு, நான் பேசிக்கிறேன், நீ கிளம்பு போ. ஓ, இப்போ இப்படி ஆயிடுச்சா? சரிதான்டா மாப்பிள்ள. அப்பப்போ என்னோட வேலைக்கு என்னோட நண்பனை நான் நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்ன ஆளும் பேச்சு ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் ஒரு நாள் நான் சம்பாதிச்ச காசை மொத்தமாக எடுத்துக்கிட்டு என் பொண்டாட்டியை பார்க்க போனேன். அப்போது நீ செய்யற வேலைக்கு 6 மாசத்துல இவ்ளோ காசு சம்பாதிக்க முடியாது. யாரோட காசு மாமா இது? அன்னைக்கு அவளுக்கு இது நான் நேர்மையான வழியில் சம்பாதிச்ச காசான்னு கேள்வி மேலே கேள்வி, சந்தேகம் மேலே சந்தேகம். அக்கம் பக்கம் மொத்தம் ஊருக்கே கேட்குற மாதிரி என்னை கத்தி தான் விட்டா. இதெல்லாம் சந்தேகப்பட்டு பின்தொடர்ந்து வந்த என் நண்பன் கைலாஷ் அண்ணன் கிட்ட அன்னைக்கு மொத்தத்தையும் சொல்லிட்டான். ஹலோ சொல்லுப்பா. அண்ணே, பாலா ஏதோ மூட்டை நிறைய பணம் எடுத்துட்டு வந்து அவன் பொண்டாட்டிட்ட சண்டை போட்டு இருக்கானே. என்னடா சொல்ற? இதெல்லாம் பொறுத்துக்க முடியாத என் பொண்டாட்டி கோவத்தில் அடுத்த நாள் விஷத்தை குடிச்சிட்டா.
அடுத்த நாள் பதறி அடிச்சுக்கிட்டு என் பொண்டாட்டி நான் இதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் தூக்கிட்டு வந்தேன். அவளையும் போராடி காப்பாற்றிட்டாங்க. ஆனால் அவகிட்டேருந்து எதிர்பார்க்காத ஒரு சில வார்த்தைகள். மன்னிப்பை நான் ஏற்றுக்கிறேன் மாமா. ஆனால் உன் மேலே இருக்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. நான் எப்பயுமே அவளை கியூட்டுன்னு தான் கூப்பிடுவேன். ஆனால் அன்றைக்கி அவனை யார் மாமா நான் அவனுக்கு அப்படின்னு கேட்கும்போது நான் அவகிட்ட சொன்ன வார்த்தை, பொண்டாட்டி மட்டும்தான். என் அகங்காரம் தான் காரணம். என் சம்பாத்தியத்தில் எதுவுமே வேணான்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி நான் ஆசையாக வாங்கி கொடுத்த கொலுசை ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு போயிட்டான். ஹலோ, கைலாஸ் சம்பந்தமா? என் பொண்டாட்டி காணா போன விரக்தியில் கைலாசனைக்கிட்ட ஃபோனை போட்டு அந்த தகவலை சொல்லும்போது தான் எனக்கு இன்னொரு அதிர்ச்சியான விஷயம். என்ன கட்டி வச்சிருக்கீங்க? எனக்கு ஒன்றும் தெரியாதுண்ணே. ப்ளீஸ்ண்ணே அண்ணே விட்டுருண்ணே. நான் எதுவும் பண்ணலண்ணே. பாலா தானே இதெல்லாம் பண்ணாரு. ப்ளீஸ்ண்ணே விட்டுருண்ணே. ப்ளீஸ்ண்ணே. ஏண்டா நாயே, உன்னை என் சொந்த தம்பி மாதிரி பார்த்தனடா. கடைசியா என் விட்டு சோத்த திண்டு எனக்கே விளையாட்டு கட்டல. கைலாசன் எனக்கு எதிராக பண்ணதெல்லாம் அப்படியே மொத்தமாக அன்றைக்கி அவருக்கு தெரிய வந்துச்சு. ஏய் பேசுறா, பேசுறா. சரி, இப்போ என்னங்கிற? இன்னைக்கு ராத்திரிக்குள்ள உன் குடலை உருவி உனக்கே மாலையா போடல. நீ பண்ணுற இல்லீகல் பிஸ்னஸோட மொத்த டாக்குமெண்ட்ஸை என்ன நம்பி தானே கொடுத்துட்டு போனேன். மறந்துட்டியா? ஓ, அந்த டாக்குமெண்ட்ஸ் உன்னை நம்பி தான் கொடுத்துட்டு போயிருக்கானா? இப்போ அது எங்கே இருக்கு? இப்போ என்கிட்ட தான் சார் இருக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங். சொல்லு. ஏய் கத்தாதடா. நான் நினைச்சா இப்போ உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும். உன்னால என் மயிரை கூட போட முடியாது. பாலா, தப்புக்கு மேல தப்பானாதரா. அந்த ஃபைல்ஸ் எல்லாம் மரியாதையா என்கிட்ட கொடுத்துரு. நொட்டுறாங்க, வா போன விடா. அந்த நாளே கைலாசன் என் வீட்டுக்கு என்னை வெட்டுறதுக்கு 3 பேர் ஆள் அனுப்பியிருந்தார். ஆனால் அவரால் என்னை எதுவுமே பண்ண முடியல. விளையாட்டு மயிலால காட்டுறீங்க, விளையாட்டு. வெளியே வாங்கடா. ஏய், வாட்டத்தை என்கிட்டயே ஆட பார்த்தல. செல்வாக்கான வாழ்க்கையை வாழணும்னு என்னோட சுயநலமான ஆசைக்காக எல்லாரையும் பகைச்சிக்கிட்டேன். தப்பு மொத்தம் என் மேலே தான் சார். சட்ட ரீதியாக நீங்கள் என்ன பண்ணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க சார். இதனால் என்ன சார் லாபம்? என்னை பிடிச்சவங்க எல்லாருமே என்னை விட்டு தான் சார் போனாங்க. என் மேலே தான் சார் தப்பு. எல்லாருமே பகைச்சிக்கிட்டேன் சார். என்னை பிடிச்சவங்களா என்னை விட்டு போயிட்டாங்க சார். தேவைதான் சார், தேவைதான் சார் தப்பு. போதும். அந்த பணம் எங்க இருக்கு பாலகுமார்? என் வீட்டில் சார். அப்போ பாலகுமார் இந்த கேமில் கெட்டவன் இல்லை, செல்ஃபிஷ். ஆக்சுவலி என் டார்கெட் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க பாலகுமார். பட் என்னோட ஒன் அண்ட் ஒன்லி டார்கெட் கைலாஷ் தான். எஸ், இஸ் மை ஃபர்ஸ்ட் கேஸ். எஸ், கேட்டையா?
இந்த கைலாஷ் ஏதோ இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறதா தகவல் வந்திருக்கு. இந்த மற்ற போலீஸ் மாதிரி ஸ்லோவாக மூவ் பண்ணி வெயிட் பண்ணுறது நமக்கு செட்டே ஆகாது. ஸ்ட்ரிக்டாக நெய்யப்புடே தான். கரெக்ட். என்ன சார் பண்ண போகிறோம்? இந்த கைலாஷோட ரைட் ஹேண்ட் யாரோ யா கரண், அவனை எனக்கு என்கவுண்டர் பண்ணுறதா பிளான் வச்சுருக்கேன். இது மற்ற டிபார்ட்மெண்ட் வரை யாருக்காச்சும் தெரிஞ்சுது. பட் ஆச்சரியம் என்னன்னா அவனை நீ கொன்னுட்ட. என்ன சந்தேகப்பட்டீங்களா? அண்ணா கேக்குதானே? ஹலோ கேக்குதா? அண்ணா நீங்க வெளில வாங்கண்ணா. அண்ணா நீங்க வெளில வந்து பேசுங்கண்ணா. அண்ணா அவனுக்கு தானே எடுத்திருக்கான். ஹலோ அண்ணா பாலாவும் கார்த்திகை. சரி, எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறான் போலன்னு உன்னை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் நீயும் கேடிதான்டா. சரியான ஆதாரத்தோட என்கிட்ட பிடிபடலை. சரி, உன்னோட என்டையர் டீமுமே தூக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணண்டா. ஆனால் உன்னோட டோட்டல் டீமுமே உனக்கே ஆப்போசிட்டாக திரும்பிடுச்சு. அப்போ எஸ், உன்னை காப்பாற்றினதே நான் தான். எவன்டா அது? நின்றா. பாலா பாலா, நீங்கள் என்னை காப்பாற்றாமலே இருந்திருக்கலாம் சார். இருக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லைன்றதே போகிறதுக்கு ஒரு நல்ல காரணம் தான் சார். அப்படியே போயிருக்கலாமோ என்னவோ. நீங்கள் சொன்ன கரெக்ட் தான் சார். சுயநலமாக இருந்திருக்கேன். நான் நிறைய மாறி இருக்கேன் சார். நான் நிறைய மாறி இருக்கேன் சார். நீங்கள் என்னை காப்பாற்றாமலே இருந்திருக்கலாமே சார். இதுக்கு மேலே நான் உயிரோடு இருந்து என்ன சார் பண்ண போகிறேன்? என்ன சார் பண்ண போகிறேன்? பாலா, காப்பாற்றாமலே இருந்திருக்கலாமே சார். எதுக்கு சார்? டேய் பாலா, எல்லாரையும் இழந்துட்டேன் சார். நம்ம நல்ல மனுஷனாக இருந்தாலே போதும் பாலா. இழந்தெல்லாம் திரும்பி நம்மகிட்ட வந்து சேரும். என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். புரியல சார். எல்லாருக்கும் செகண்ட் சான்ஸ் கிடைக்காது பாலா. யூஸ் இட் ப்ராப்பர்லி அண்ட் we are not going to arrest you. என்ன அப்படி பார்க்குற? நான் அப்போ சொன்னது தான் இப்போவும். என்னோட டார்கெட் ஒன்லி கைலாஷ் தான். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் லைஃப். சார், என்னால் உங்களை புரிஞ்சிக்கவே முடியல சார். இவனையும் அரெஸ்ட் பண்ணிடுவீங்கன்னு நான் நினச்சேன். இவன் அரெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தா காப்பாற்றிருக்கவே மாட்டேனேட்டையா. திருந்தணும்னு நினைக்கிறான். கொஞ்சம் டைம் தான் கொடுத்து பார்ப்போமே. அடுத்து அவனை ஈஸியாக கை காட்ட முடியும். ஆனால் தான் தப்பு செஞ்சேன்னு எத்தனை பேரால் சொல்ல முடியும்? ஆனால் ஐயா, புரியுது. அகைன் ஏதாச்சும் தப்பான ரூட்டில் போகிறான்னு தெரிஞ்சதுன்னு வையேன், திரும்ப வச்சு செஞ்சிட மாட்டேன். வா ஏட்டையா போலாம். நீ ஜெயிச்சா அது நானும் ஜெயிச்ச மாதிரி தானே. யோசிக்காமல் போயிட்டேன். என்னை மன்னிச்சிரு. அமைதியா இரு. நம்ம எல்லாரும் மொத்தமாச்சு கேம் விளையாதே அவன் தான்.
உஷாரா அவனு தப்பிக்க விட்ட என்ன போச்சு உள்ள போறதெல்லாம் சரியா? அரசியல் எங்கே தான் சார் நடக்கல? அவன் என்ன அவனுக்கு காசு தந்தானே? அவனோட அதிகமான காசு நான் அவன் தரேன். சொல்ல போனா அவன்கிட்ட இருக்கிற மொத்த காசு என் தான் சார். சார் எனக்கு பெஸ்ட் டிரான்சாக்ஷனோட ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் தான் சார் ரொம்ப முக்கியம். என்னமோ உன் காசு உன் உரிமைன்னு கொண்டாடுற, உழைச்சி சம்பாதிச்சதா அது. கம்பி என்ன போலாமா? என்னடா முறைக்கிற? ஸ்டேஷனுக்கு வா, என் கேம் என்னான்னு காட்டுறேன். நண்பனை போய் என்னண்ணா இது? இது இதோட முடிய பொறுத்தலடா. ரொம்ப நாளாக இந்த கோயிலை கட்டுனுங்கிறாங்க, எப்போ தான் முடிப்பாங்கன்னு தெரியலடா. டே பங்காளி, கையில் சொல்ல டாக்குமெண்ட்ஸு பணம் இதெல்லாம் போலீஸில் கொடுத்துட்டியா? டேய் மச்சான், நடுவில் என் பொண்டாட்டிக்கு என் மேலே நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. நீ மட்டும் எப்போ நான் முதுகில் குத்தா முட்டை? டேய், எனக்கு எவ்வளோ தான் சந்தோஷமோ கஷ்டமோ வந்தாலும் அதை எடுத்து சொல்கிறதுக்கு எனக்கு நீ மட்டும்தானே இருந்த பங்காளி. வேற யாரோட நம்பிட்டு இருக்க சொல்கிற மாப்பிள்ள? நீ தேவைக்காக ஒன்று பேசிட்டு தேவை முடிச்சுன்னா விட்டு போகிறதா எனக்கு தெரியாதா? நடந்ததுல என்ன மாமா புரிஞ்சுக்கிட்ட? படிப்பு எந்த அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு முக்கியமாக இருக்கோ அந்த அளவுக்கு பெற்றவங்களோட வளர்ப்பு இங்கே முக்கியமாக இருக்குது. நான் முடிவாக இருக்கேன், இதுக்கப்புறம் உனக்கும் என் மனசாட்சிக்கும் உண்மையாக இருந்தால் போதும்னு இருக்கேன். இனிமே ஒரு நல்ல மைண்ட் செட்டை வளர்த்துக்கோ மாமா. மாமா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? உன்